ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆட்டோட மூளை வாங்கினா அதை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனியன்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நாம் ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அலசிடாதீங்க, அது கரைஞ்சிரும். இப்போ ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் ஆனியனை சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டோட மூளையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். அடுத்ததாக பொறுமையாக அப்படியே கிளறி கொடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன பீசஸாக நம்ம அந்த கரண்டியாலேயே கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது கூடவே நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 பேர் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம முட்டை ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஷேர் பண்ணுறதுக்கும் நமக்கு போதுமான அளவு இருக்கும். அதனால் நான் இது கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டையை நல்லா அடித்து இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நாம் முட்டையை பொறுமையாக கிளறி விடலாம். ரொம்ப வேகமாக போட்டு குத்தி விட்டுறாதீங்க. பொறுமையாக அப்படியே கிளறி விடும்போது நம்மளுக்கு சூப்பராக செண்டாக நமக்கு அந்த முட்டையும் மூளையும் சேர்ந்து ரெண்டுமே ஒரு பொடி மாஸ் மாதிரி நமக்கு வரும். பாருங்கள், இப்போ நம்ம இது கூட மேலே கொஞ்சம் பெப்பர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது செவந்து வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் பொறுமையாக. கடைசியாக நாம் கொத்தமல்லி தழையை இது மேலே தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.